இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் ரம்பிஷல். இன்னைக்கு டேட்டு 19 ரஜபு 1444. இது பிறையுடைய கேலண்டர். சனிக்கிழமை இன்னைக்கு 18/1/2025. இது ரெக்கார்டிங் பண்ணுற நாள். ஏன்னா இது அப்லோட் எப்போ வேணாலும் ஆகும். ஸோ அதனால் நேற்று நடந்தது இன்றைக்கி நடந்ததுன்னு நான் ஏதோ பேசும்போது நேற்று எங்கடா நடந்துச்சு, நடந்த 6 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இனிமேல் ஒவ்வொரு கிளாஸுக்கும் இன்ஷா அல்லாஹ் டேட் ரெக்கார்டிங்குடைய அந்த டேட்டை நம்ம சொல்லிடலாம். சூரா நிசா, குரானுடைய இந்த சூரா ஃபாத்தியா தவிர்த்து மொத்தம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த பெரிய சூறாக்கள் எத்தனை பார்த்துருக்கோம்? பக்ரா, ஆல இம்ரானு, நிசா 3 சூறா பார்த்துருக்கோம். இப்போ அது நான் சொன்னேன்ல, அல்லம் சூறா ஒரு துவா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டு. அப்போது அந்த நேர்வழி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, அது உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வலியுமாகவும் இருக்கக்கூடாது, வழி தவறியவர்களின் வலியுமாகவும் இருக்கக்கூடாது. இது 2 கண்டிஷனோட நேர்வழியை நம்ம அல்லாட்ட துவா கேட்குறோம். அப்போ நீ யாருக்கு அருள் புரிஞ்சியோ அந்த வழியில் நீ எங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி அந்த துவா ஆரம்பிக்குது. அந்த துவாவுடைய பதிலாக மொத்த குரானும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ அதில் தொடக்கமே அல்லாஹ் என்ன பண்ணுறான், பக்ராவில் யூதர்களோட நமக்கு முன்னாடி இருந்த 2 உம்மத்துகளுடைய அந்த ஸ்டேட்டஸை எடுத்து சொல்லி தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ஒரு உம்மத்து கோபத்துக்குள்ளானவர், இன்னொரு உம்மத்து வழி தவறியது. அப்போ ஃபஸ்ட்டு பக்ராவில் டோட்டலாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், யூதர்களுடைய அந்த தவறுகள், அவங்க எங்கே சருகுனாங்க, அந்த விஷயங்கள்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டு வந்தான். அடுத்தது ஆல இம்ரானில் அல்லாஹ் என்ன பண்ணான், கிறிஸ்தவர்களுடைய இந்த நஜ்ரான் கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய அக்கீதாவில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். அடுத்தது அன்னிசாவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் யூதர்கள் வந்தாங்க. யூதர்கள் சம்மந்தப்பட்ட அந்த உபதேசங்கள் வந்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் எண்டில் ஈசா நபி ஜாயின்ட் ஆகிட்டாங்க. ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டாரா இல்லையாங்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த இடத்துல என்ன ஆகிட்டாங்க, மெர்ஜ் ஆகிட்டாங்க. இப்போ இந்த சூறாவில் மறுபடியும் கிறிஸ்தவர்களை அதிகமாக டார்கெட் பண்ணி இங்கே அல்லாஹ் பேசியிருப்பான். அப்போது பக்ராலேருந்து எடுத்து அல்லம்லேருந்து எடுத்தீங்கன்னா பக்ரா யூதர்களுக்கு, ஆல இம்ரான் கிறிஸ்தவர்களுக்கு, மறுபடியும் அன்னிசா யூதர்களுக்கு, மறுபடியும் மாய்தா கிறிஸ்தவர்களுக்கு. அப்போ இந்த 5 சூறாவோட இந்த 4 சூறாவோட அந்த சப்ஜெக்ட் முடியுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய சூறாக்கள் சப்ஜெக்ட் மாறி அது வேறு டாப்பிக்கு போகும். அப்போ இது ஃபைனலாக பேசக்கூடிய ஒரு அட்வைஸ். அப்போது யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்குன்னு நம்ம பேசிட்டோம். நமக்கு என்ன, அதே தான் இங்கேயும். புரியுதா? அவங்களுக்கு சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ணுன்னா நம்மளுக்கும் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ணும் தான் அர்த்தம். நீ அவங்களுக்கு வலது கையில் சாப்பிடு அப்படின்னா நமக்கும் அதுதான் அட்வைஸ். ஸோ அவங்களுக்கு அட்வைஸ் தனி, நமக்கு அட்வைஸ் தனி கிடையாது. அங்கேருந்து எதுக்கெல்லாம் அவங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்க அப்படின்னு பார்த்து அந்த அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது அல்லாஹ் சொல்கிறான். மற்றபடி அவங்கள மட்டம் தட்டவோ கேலி பண்ணவோ நமக்கு அல்லாஹ் என்ன பண்ணல, அந்த விஷயங்கள் சொல்லலை. குரானுடைய அந்த நோக்கமும் அது கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா இது 2ம் குரூப்பு. நான் சொன்னல, பக்ராவும் ஆல இம்ரானும் ஒரு குரூப்பு, அதே மாதிரி அன்னிசாவும் அல்மாய்தாவும் ஒரு குரூப். அந்த சூறாவில் பார்த்தீங்கன்னா யா யோஹன் நாசுன்னு ஆரம்பிக்கும், அதாவது மனிதர்களே அப்படின்னு தொடங்கும். இதில் பார்த்தீங்கன்னா மூமீன்களே அப்படின்னு தொடங்கும். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா அலிஃப்லாம் மீம் இருக்கும், அதுலேயும் அலிஃப்லாம் மீம் இருக்கும். ஸோ அதோடைய ஸ்டார்டிங் வேறையாக இருக்கும், இதோடைய ஸ்டார்டிங்கு இதே மாதிரி. இதில் ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியும். இந்த சூறா இறங்கின வருஷம், இந்த சூறா எப்போ இறங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஹிஜ்ரி 6 to 7 இந்த காலகட்டங்களில் அதிகமான வசனங்கள் இறங்கியிருக்கு. இதில் குரானில் கடைசியாக ஹஜ்ஜத்துல் விதாவில் இறங்கின வசனங்களும் இதில் இருக்குது. புரியுதா? இப்போ அதனால் இந்த சூறாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு சூறா எப்படி மக்காவுடைய சூறா மதீனாவுடைய சூறான்னு எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, மக்காவில் மக்கா சம்பந்தப்பட்ட வசனங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது மக்காவுடைய வசனம் சொல்லுவாங்க. மதீனாவுடைய வசனங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது மதீனாவுடைய வசனங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ
அப்போ இந்த சூறா வந்து இந்த வருஷத்தை ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அதிகமான ஆயத்துகள் இது ரிலேட்டடானது, அந்த சூழ்நிலை ரிலேட்டடானது. ஸோ அதனால் இந்த சூறாவுடைய காலகட்டம் என்ன? ஹிஜ்ரி 6 முதல் 7. அப்போ ஹுதைபியா வந்து உடன்படிக்கை நடந்துருச்சு. ஹிஜ்ரி 6ல் என்ன நடந்துருச்சு? ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்துருச்சு. அப்போ ஹுதைபியா உடன்படிக்கையில் மிகப்பெரிய ஹிக்மத் இருக்குது. இப்போ அந்த ஹிக்மத்து பற்றியே தனியாக ஒரு பயானும் நான் பேசியிருப்பேன். அது திருநெல்வேலியில் அந்த பயானில் வந்து இளைஞர்கள் சந்திக்கும் சவால்களும் தீர்வுகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசியிருப்பேன். இப்போ நம்முடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 213வது வீடியோ எஸ்எம்னு போட்டு ஹேஷ்டேக் போட்டு 213 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பயானில் ஹுதைபியாவுடைய அந்த சூழ்நிலை பற்றியும் அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக அதில் பேசியிருப்பேன். அதை பார்த்துக்குங்க. அப்போ அதில் ஹுதைபியா பற்றி சுருக்கமாக பார்த்தால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முஸ்லீம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ரா செய்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க? குறைஷிகள் தடுக்கிறாங்க, உம்ரா செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போது இது ஒரு வேலை நடக்குது. இதில் ஒரு வகையில் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது ஒரு வெற்றி. ஏன் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புது நடைமுறையை ஏற்படுத்துகிறாங்க. அதானே சொல்லி ஊருக்குள்ளே பிரச்சாரம் பண்ணிருந்தேன். புதுசாக இவர் ஒரு கொள்கையை சொல்கிறாருங்க. நாங்கள் அப்பம் பாட்டங்காலத்திலிருந்து பண்ணாத கேட்காத ஒரு விஷயத்த சொல்கிறாருங்கன்னாங்க. அதை மக்களும் நம்பிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? ரசூல்லா வந்து கெட்டவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தாங்க. ஆனால் அதுக்கான எந்த ப்ரூஃபும் அவங்களால காட்ட முடியல. ஒவ்வொரு கட்டத்திலையும் ரசூல்லாவை எதிர்ப்பவர்கள் தான் கெட்டவர்கள் அப்படின்னு ரசூல்லா அவங்களுடைய தோலை வந்து உரிச்சு காமிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்க? பிலால் அடிக்கும்போது ரசூல்லா என்ட்ராவார். அப்புறம் அந்த ஃபைட்டில் வந்து யார் முதல்ல கை வச்சாங்கிறத மறைச்சிட்டு இவர் அடித்தாங்க, அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் அடித்தோம் அப்படின்ட்டுருவாங்க. இப்படி தான் இன்றைக்கி நடக்குது. நீங்கள் எந்த சண்டையிலையுமே எடுத்துக்கோ, இந்த கலவரம் பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவானுங்க? உண்மை பேச மாட்டாங்க. அவங்க தான் ஃபஸ்ட் அடித்தாங்க, ரெண்டாவது தான் நாங்கள் அடித்தோம்மா. அப்போ அதனால் சண்டை வந்து லோக்கல் சண்டையிலேருந்து இன்டர்நேஷ்னல் சண்டை வரைக்கும் இதுதான் கான்செப்ட். அப்போது அந்த இடத்துல ரசூல்லா என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அடி வாங்கினாங்க, அடிக்கலை திருப்பி. அப்போ என்னாச்சு? நல்லா தெரிஞ்சிருச்சு இவங்க கல் நெஞ்சக்காரர்கள், இவங்க இறக்கமான மனசுக்காரங்க. அப்போது இவங்க பெட்ரு, இவங்களை விட இவங்க பெட்ருன்னாங்க. இப்போ இவங்களுடைய இன்னொரு முகத்திரையை இதை கிழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. என்ன? இவங்க என்னங்கிறாங்க? பாரம்பரியங்கிறாங்களா? பாரம்பரியப்படி என்ன? உம்ரா செய்ய வர்றவங்கள தடுக்கலாமா? அப்போ தடுத்துட்டான்ல. அப்போ பாரம்பரியமும் இவன் தானே கைவிட்டான். இப்போ இதுவும் எக்ஸ்போஸ் ஆச்சா? அப்போது ஊர் சுற்றி அவங்களுக்கு கணக்கு என்ன? இவங்க காபாவுடைய சேவகர்கள். இவங்க காபாவுக்கு யார் வந்தாலும் வெல்கம் பண்ணணும். அப்போ காபாவுக்கு யார் வந்தாலும் வெல்கம் பண்ணுங்கிறது இது லிஸ்ட்லேயே இல்லையே. இது வரலாற்றிலே நடக்காததாச்சே. அப்போது இவங்க ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இவனுங்க பாரம்பரியங்கிறானுங்க. இவங்களுக்கு பாரம்பரியமும் ஒரு மேட்ரு கிடையாது. இதுதான் நம்மளும் பண்ணணும். அவன் என்ன ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுறான், ஒரு விஷயத்தை அவன் ஏன் பண்ணுறான்னு புரிஞ்சு அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை தோக்கடிச்சா போதும். அதுதான் எதிரியுடைய தோல்வி. நம்மால் என்ன பண்ணுவான்? உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ராபகண்டா என்ன பண்ணுவானுங்க? முஸ்லீம் ஒரு காட்டுமிராண்டிம்பான். காட்டுமிராண்டி, அவன் கொஞ்சம் கூட இது வன்முறையில் நம்பிக்கை வைக்கிறவன், எதுக்கு எடுத்தாலும் வெட்டுறன் குத்துறம்பான் அப்படிம்பான். காமன் பப்ளிக் என்ன பண்ணுவாங்க? அப்படியே பார்ப்பாங்க. இல்லையே, பாய் பிரியாணி கொடுக்குறாரு, பாய் வந்து நல்லா பழகிறாரு, ரொம்ப அன்பாக பேசுகிறாரு அப்படின்னு இருக்கும். டக்குன்னு ஒரு மேடை போட்டு ரசூலாவை திட்டுவான். மேடை போட்டு திட்டினோடனே நம்மளுக்கு என்ன சுருன்னு கோவம் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு தலையை வெட்டி கொண்டாந்துருவான். இப்போ அவன் சொன்னது ப்ரூஃப் ஆயிடும் என்னன்ட்டு. பாய் ஒரு காட்டு மிராண்டி, பாய் வந்து அவனுங்க கிறுக்கு பசங்க, இவனுங்களுக்கு வந்து கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது, இவனுங்க வன்முறையை கையில் எடுக்கிறவனுங்க, சட்டத்தை கையில் எடுப்பானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே என்ன ஆயிரும்? அது உண்மையாயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரசூலா திட்டுறான். இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன? அந்த இடத்துல அமைதியாக இருந்துருக்கும், முடிஞ்சு போச்சு. ரசூலா முதல்ல திட்ட முடியுமா? ரசூல்லாவுடைய கண்ணியத்தை குறைக்க முடியாது. ஸோ இது மாதிரி ரசூல்லா வந்து என்ன பண்ணாங்க? ரொம்ப பொறுமையாக அதை பண்ணாங்க. அப்போ இதில் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்துச்சு. அப்போது என்னென்னா, மக்கால இத்தனை நாள் அடி வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விரட்டப்பட்டாங்க, சொத்துக்கள் சூறையாடப்பட்டுச்சு. சரியா? அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸு துன்புறுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் உம்ராவுக்கு வராங்க, தடை செய்யப்படும். இவ்வளோ கோபம் இருக்கும்போது இப்போ ரசூல்லா வந்து அந்த ரசூல்லா கிடையாது.
மக்கால இருந்தால் வெறும் 100 பேர் இருக்கிற அந்த ரசூலுல்லாஹ் கிடையாது. இவர்கிட்ட ஒரு இராணுவம் இருக்குது, 1400 பேர் கொண்ட ஒரு படை இருக்குது. ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வந்திருக்காங்க ஹுதைபியாவில். உம்ராவுக்கு வரும்போது சொல்கிறேன், ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வந்திருக்காங்க. நினச்சிருந்தா மக்காவை காலி பண்ணியிருக்கலாம். ஆனால் ரசூல்லா என்ன பண்ணாங்க, ஹரம் எல்லைக்குள்ளே சண்டை போடக்கூடாதுங்கிறது அவங்க பாரம்பரியம். அதை ரசூலா ஃபாலோ பண்ணாங்க. ஹரமுக்குள்ளே அலோவ் பண்ணணுங்கிறது இவங்க பாரம்பரியம். அதை இவனுங்க மீறினானுங்க. அப்போ ரசூல்லா ஜெயிச்சிட்டாங்க, இவன் தோத்துட்டான். உம்ரா என்ன அடுத்த வருஷம் வந்து பண்ண சொன்னாங்க. அடுத்த வருஷம் தானே ஓகேன்ட்டாங்க. இதுதான் புரியுது இல்லை, ஜோஷ்ட காம் நெய்லண்ணா ஹோஸ்ட் இல்லைண்ணா ஒத்துப்படாங்க. அதாவது புத்தியை தீட்டு கத்தியை தீட்டாத அப்படிம்பாங்க. நம்ம ஆளுகளுக்கு கத்தியை மட்டும்தான் தீட்ட தெரியும், புத்தியை தீட்டுறது தெரியாது. ஏன்னா தலைவர்கள் தான் வந்து வழி நடத்தணும். தவறாக வழி நடத்துறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்து போக மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி என்ன, நமக்கு கேம் என்னன்னே புரியாது, என்ன நடந்துட்டு இருக்குது, ஆட்டம் என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியாது. நம்மளை வச்சு மற்றவங்க அழகாக காய் நகர்த்திட்டு போயிட்டுருப்பாங்க. இதைத்தான் இன்றைக்கி யார் பண்ணுறா? ரஷ்யா இதெல்லாம் என்ன எப்படி டீல் பண்ணுறாங்க பார்த்தா, சைனா கூட ரிலேஷன் வச்சுக்கிறாங்க, இஸ்ரேல் கூட ரிலேஷன் வச்சுக்கிறாங்க, வடகொரியா கூட ரிலேஷன் வச்சுக்கிறாங்க. ஏன்? பலம் இருக்குங்கிறதுனால எல்லா அநியாயக்காரங்க கூட அதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறதுனால அந்த அநியாயத்தில் உடந்தைன்னு ஆயிராது. புரியுதா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளோட ஒப்பந்தம் போட்டாங்களா? அப்போ அவங்க 2 பேரும் உடந்தையா? இவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு மிஷன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அப்போ அந்த லட்சியத்தை நோக்கி போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் லட்சியமே இல்லாமல் என்ன வெறும் வந்து ஒப்பந்தம் போட்டு, அதாவது இந்த தான் சொல்கிறேன், இந்த சஜிதாலேயே உழுவுறதுக்காகவே ஒரு டார்கெட் பண்ணிவிட்டு, அதாவது சொல்கிறேன், இந்த பயந்தாங்குள்ளிங்க ஒரு இலக்கு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இது வந்து காட்டக்கூடாது. இப்போ என்னம்பாங்க, நாங்களும் ஒரு லட்சியம் வச்சுருக்கோம், அதனால தான் நாங்கள் வந்து இந்த குரூப் கூட சேர்றோம், இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கையை வச்சுருந்தாலும் இவங்களோட சேர்றோம், அவங்களோட சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் வாதம் வைப்பாங்க. இந்த வாதங்கள்லாம் ஈடுபடாது அல்லாஹ்வுடையத்தில். புரியுதா? அப்போ ஒரு அஜெண்டா இருக்கணும், அந்த அஜெண்டா நல்ல அஜெண்டாவாக இருக்கணும். அந்த அஜெண்டாவை நோக்கி நாம் நகரும் போது சில புத்திசாலித்தனமான முடிவுகள் நம்ம எடுக்கணும், அது மஷூரா பண்ணி எடுக்கணும். அப்போது இது ஒரு விஷயம். அதான் அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட இருந்துச்சு அப்படிங்கிறது. இன்னும் அந்த இடத்துல என்ன அப்படின்னா, இதில் இன்னும் கூடுதல் டீட்டெயில் என்னன்னு பார்த்தா, இந்த சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆல இம்ரானும் அன்னிசா இறங்கு அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் பேக் ஃபுட்டில் இருந்தாங்க. ஏன்? உஹதில் சரியான அடி. அதுக்கப்புறம் என்ன போயிருக்காங்க, முஸ்லீம்கள் பற்றிய பயமே அந்த ஊருக்குள்ளே இல்லாமல் போச்சு. ஏதோ ஒரு ஃப்ளுக்கில் ஜெயிச்சிட்டாங்க பத்ரில், உஹதில் வந்து திருப்பி இவங்க அடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மதீனாவில் எப்போவுமே என்ன ஒரு அச்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்போவுமே நிலவி இருந்தது. அப்போ இந்த சூறா இறங்கும்போது என்ன பொசிஷன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஒரு பயங்கரமான சக்தியாக உருவெடுத்துட்டாங்க. இப்போ குறைஷ் இதில் போய் என்ன பண்ணிட்டாங்க, ஹுதைபியாவில் போய் ஒப்பந்தம் போட்ட உடனே அடுத்து என்ன நடந்துச்சு? ஹுதைபியாவில் ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் அடுத்ததாக முதல்ல கைபரில் அட்டாக் பண்ணாங்க. ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக அந்த திருநெல்வேலி பயனில் பேசியிருப்பேன், அதில் போய் நீங்கள் பாருங்கள். ஹுதைபியாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது ப்ரீஃபாக அதில் நான் பேசியிருப்பேன். அப்போ ரசூல் என்ன பண்ணாங்க, கைபரை ஜெயிக்கிறாங்க. ஏன்னா ஒரு எதிரி உக்காந்துட்டான், ஒப்பந்தம் போட்டாச்சு, அந்த எதிரி வரமாட்டான். இப்போ மதீனாவிலேருந்து வெளியே போய் தாராளமாக அட்டாக் பண்ணலாம். கைபர் எங்கே இருக்குது, இங்கேருந்து 200 கிலோமீட்ரு. இப்போ இவங்க முதல்ல கிளம்பி போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும், இவங்க வந்து இந்த கேப்பில் அடிச்சிருப்பாங்க. அப்போ சரி, இவங்க அங்கே போய் அடிக்கலான்னு போயிருந்தா இவங்க இந்த கேப்பில் வந்து அடிச்சிருப்பாங்க. புரியுதா? எப்படி லாக் பண்ணாங்க பார்த்தியா, செக்கு எப்படி வச்சாங்க பாரு ரசூல்லா. இங்கே அக்ரிமெண்ட்டு போட்டு அவன் கையை கட்டி போட்டாங்க, இங்கே அக்ரிமெண்ட் இல்லை, இவங்கிட்ட அக்ரிமெண்ட்லாம் போட முடியாது. ஏன்? ஆல்ரெடி 3 தடவை அக்ரிமெண்ட்டை முறிச்சிருக்கான். யார்? யூதர்களுடைய 3 குலங்கள் 3 பேருமே ஒப்பந்தங்களை மீறி துரோகம் பண்ணியிருக்காங்க. ஸோ பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் அவங்க அங்கே போய் உட்காந்துருக்காங்க. அப்போவும் அடங்காமல் என்ன பண்ணாங்க, அகல் போரில் சேர்ந்து வந்தாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் இவங்க வந்து சும்மா இருக்கல, சூழ்ச்சிகள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் ரசூல்லா அவங்கள ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சின்ன சின்ன அரபு கூட்டங்கள் இருந்ததில்ல, யாரெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே ஆஃப் பண்ணி டோட்டலாக இந்த சைடு நஜ்து வரைக்கும், ரியாத் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கவர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதுலேயும் சீரத்தெல்லாம் போனீங்கன்னா நஜ்து போர்லாம் நீங்கள் புகாரிலே பார்க்கலாம். இதில் வந்து சில பேர் வந்து நஜ்தை பற்றி நம்பும், உங்களுக்கு புரியாது நஜ்தை பற்றி.
ஏன்னா இங்கே யூடியூப்பில் கேட்குறவங்களுக்கு இது நஜிதை பற்றி அவங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியும். அப்போது நஜிதுங்கிறது ரியாத் தான் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று. இந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே எது இருந்துச்சு? நஜிது இருந்துச்சு. புகாரியில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து போர்களில் அதில் நஜிது போரை பற்றியும் வந்து, அப்போ நஜிதுங்கிறது ரியாத் தான் ரசூல்லா காலத்தில். அப்போ அந்த இடத்துல ரசூல்லா என்ன பண்ணிட்டாங்க? ரியாத் வரைக்கும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல எடுத்திங்கன்னா ஹைபரை ஜெயிச்சாச்சு. இந்த இடத்துல எடுக்கும்போது கிட்டத்தட்ட ரோம பேரரசருடைய அந்த பார்டர் பவுண்ட்ரி, அதுக்கு அடுத்தது ரோமுடைய கண்ட்ரோலில் இருக்கிற தபுக், அது மட்டும்தான் வெயிட்டிங். அப்போ இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை ரசூல்லா ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ குறைஷிகள்கிட்ட இருந்தது வெறும் மக்கா தான். இப்போ இவங்க பெரிய நாடு, அவங்க சின்ன நாடு. அதுதான் சொல்கிறல, கிளம்பும் போது இவர் ஒத்தாள் என்ன. அதே 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அடி வாங்கி பயந்து இருந்த ஒரு கூட்டமாக அவங்கள பார்த்தாங்க. 3 வருஷம் பொறுமையாக இருந்ததோடைய விளைவு என்ன? இன்றைக்கி அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுத்துட்டான். அதிலும் அந்த இடத்துல போய் பொறுமையாக திரும்பி வந்தாங்க பாரு. எது? ஹுதைபியாவில் போய் அங்கே போய் பல்ல கடிச்சிட்டு திரும்பி வந்தாங்க பாரு. அந்த பொறுமைக்கு கிடைச்ச பரிசு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அடுத்ததை இந்த இடத்துல அப்படிங்கும்போது இந்த சூழல் எப்படிப்பட்டதாகிடுச்சுன்னா, இஸ்லாமுங்கிறது ஒரு அகீதாவாக இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளானாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு வீடுங்கிறது ஒரு பேப்பரில் எழுதி சொல்கிறோம், போகிறோங்க, ஒரு பெட்ரூம் இருக்குங்க, ஒரு இது இருக்குங்க, அது இருக்குங்கிறோம். எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கட்டினா தானே தெரியும். புரியுதா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோலுடைய விலை குறைப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்மா. இப்போ ஆட்சி உக்காந்துட்டான். இப்போ அது பண்ணி காமிக்கணும்ல. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்கல்ல, இந்தந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் அதை பண்ணுவோன்ட்டு. இப்போ அதெல்லாம் செஞ்சு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்போ ரசூல்லாவுடைய ஆட்சிக்கும் குறைஷிகளுடைய ஆட்சிக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவங்களுக்கு சீராக்கி கொடுக்குறான். ஒவ்வொரு விஷயத்திலும் எந்தெந்த இடங்கள், அதான் சொன்னல, மனித வாழ்வில் அந்த 3 துறைகள் நான் சொன்னல, ஆண் பெண், அந்த குடும்ப விவகாரங்கள். அதுக்கு அடுத்தது எடுத்தீங்கன்னா தொழிலாளர் வர்க்கம், முதலாளி வர்க்கம். அடுத்தது எடுத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் குடிமக்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப். இந்த 3ம் யார் முடிவு பண்ணாலும் சரியாக வராது. இது அல்லாஹ் முடிவு பண்ணால் மட்டும்தான் சரியாக வரும். அப்போது இதை ரசூலா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மது தடை செய்யப்படுது. புரியுதா? ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்களும் வெறும் போதனையாக இருந்ததை, அட்வைஸாக இருந்தது. நாங்கள் வந்தால் மது ஒழிச்சிருவோன்னாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. புரியுதா? நாங்கள் வந்தால் மனிதர்களுடைய தரத்தை உயர்த்தி விடுவோம்னா. அவங்க ரசூலாவுடைய சொன்னது என்ன? நற்குணங்களை நான் பூர்த்தி ஆக்கிறதுக்கு வந்திருக்கேங்கிறாங்க. இப்போ நற்குணம் பார்க்குறாங்க. என்ன அழகான நற்குணம். புரியுதா? யாரும் திருட மாட்டேங்கிறாங்க, யாரும் பொய் பேச மாட்டேங்கிறாங்க. என்ன, கீழே ஒரு பொருள் கடந்தால் கூட யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மீறி தப்பு செஞ்சுட்டா அவங்களே வாண்டடாக ஒத்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் உலகம் பார்க்காதது. எதுக்கு பயந்து இவங்க இங்கே வந்தாங்க? இவங்க நினச்சா மறைச்சிருக்கலாமே. தனிமையில் தானே அந்த பாவங்கள் செஞ்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் என்ன ஆகுது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மதிப்பு இன்னும் ஏறிட்டே இருக்குது. அப்போ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, புது சிவிலைசேஷன், என்ன சமூக கட்டமைப்பு, இதை ரசூலா உருவாக்குனாங்க. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரும் அது பண்ணல. இதுக்கப்புறமும் இன்னி வரைக்கும் அதை யாருமே அது பண்ணல. இப்போ வரம்புகள் அல்லாஹ் இப்போ இந்த சூறாவில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, வரம்புகள் கற்றுத்தரான். இது லிமிட்டு, இது லிமிட்டு. அதாவது ஆணுடைய லிமிட் என்ன, பெண்ணுடைய லிமிட் என்ன, கவர்மெண்ட்டுடைய லிமிட் என்ன, பப்ளிக்குடைய லிமிட் என்ன. புரியுதா? ஒவ்வொரு விஷயத்திலும் லிமிட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறான். இப்போது இந்த லிமிட்டுங்கிறது கவர்மெண்ட்டுடைய பாலிசி, அதுதான் கொள்கை. புரியுதா? கவர்மெண்ட்டுடைய பாலிசின்னு ஒன்று இருக்கும். அந்த பாலிசியை யாராவது வயலேட் பண்ணால் அதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட்டுடைய கொள்கை முடிவுகள்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், குற்றவியல் சட்டங்கள்னு இருக்கும். நம்ம ஆளுகளுக்கு சட்டம்னு தெரிஞ்சாலே வெறும் குற்றவியல் சட்டங்கள்னு நினைப்பான். சட்டம்ங்கிறது அது கிடையாது. 15% வரின்னு போடுறான்ல, இது சட்டம். அதை கட்டலைன்னா பெனால்ட்டின்னு இருக்குல்ல, அது கட்டலைன்னா ஜெயிலுன்னு இருக்குல்ல, நடவடிக்கைன்னு இருக்குல்ல, அது குற்றவியல் சட்டம்.
யார்கிட்டயாவது போய் இஸ்லாமிய சட்டங்கள் சொல்லுனா என்ன சொல்லுவான்? திருடினா கை வெட்டணுங்க அப்படிமா. சரி, டாக்ஸேஷன் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? தெரியாது. ரசூலா எப்படி டேக்ஸ் போட்டாங்க? தெரியாது. உமர்லேயும் எப்படி டேக்ஸ் போட்டாங்க? தெரியாது. கல்வியை பற்றி ரசூலா என்ன பண்ணாங்க? மருத்துவத்தை பற்றி எப்படி நினச்சாங்க? ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் என்ன, எது வரைக்கும் அரசு பொறுப்பெடுத்துக்கணும்? யாருக்காவது இப்போ நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பயானில் போய் கேட்டுப்பாரு, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. பேச்சுரிமை எது வரைக்கும், எது வரைக்கும் பேச்சுரிமை, அந்த லிமிட்டு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது ரசூலா தான் ஃபிக்ஸ் பண்ணேன். நீ பேசலாம், ஆனால் வாய் இருக்குதுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேச முடியாது, லிமிட் உனக்கு இது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி அப்போது லிமிட்டு முதல்ல போடணும்ல. அப்போ இந்த சூறாவிலேருந்து என்ன ஆகுது? லிமிட்டு போடுறது ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து வரம்புகள் விதிக்கப்படுது. இந்த வரம்புகள் அதை மீறினா என்ன பண்ணணும்? பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணும். புரியுதா? ஒரு ஆண் பெண்ணுக்கு விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணியாச்சு. சரி பண்ணிட்டான், வா பனிஷ்மெண்ட்டு. சாராயம் குடிக்கக்கூடாது அட்வைஸ் பண்ணியாச்சு, குடிச்சிட்டான், இனி வா உனக்கு வேறு ரூட்டு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொருதும் பண்ணப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் என்ன பண்ணப்பட்டது? மஸ்ஜிது ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு ஒரு இமாமத்து போட்டு, ஒரு இமாமை போட்டு ப்ராப்பராக அந்த ஜமாத் தொழுகை நடத்துனாங்க. இதுதான் இஸ்லாம் ஏற்படுத்தின மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று. நீ என்ன தான் இந்த சமூக ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஒரு கருப்பர்